வணக்கம். இன்றைக்கி கிட்டு சமையலில் நம்ம நூடுல்ஸ் எவ்வளவு ருசியாக ஹெல்த்தியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில், பெரிய பாத்திரத்தில் தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு போட்டு இந்த நூடுல்ஸை கொஞ்சம் பிடிச்சி அதில் போட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணும். நான் சாங்ஸு எக்கு நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். இதை அதில் போட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணும். குழஞ்சிடக்கூடாது. ஒரு ஸ்பூனு எண்ணெயும் இது கூட விட்டுக்கணும். அது தலைக்கட்டும். சைட் பை சைடு நம்ம அதுக்கு தேவையான இந்த தொக்கு பண்ணிக்கலாம். வெங்காயம் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணணும். எல்லாம் எண்ணெயில் போட்டு, நல்லெண்ணெய்னா இன்னும் கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும். இல்லாட்டி சன்னோலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த தொக்கு நல்லா ரெடி பண்ணி எடுக்கணும். இதில் வெங்காயம், இஞ்சி கொஞ்சமாக 4 வெங்காயம் இருக்குது, இஞ்சி 2 தக்காளி சீகி போடணும். அப்புறம் கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா, பச்சை மிளகா, அப்புறம் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். ஃபுல்லாக தண்ணி வற்றி நல்லா தொக்காகணும். ஸோ இதை ரெடி ஆகட்டும். சைட் பை சைடு இதுவும் வேகட்டும். ஸோ ரெண்டுமே நம்ம ஒரே நேரத்தில் பண்ணிக்கலாம். ரொம்ப நிதானமாக பண்ணணும். ஏன்னா இது சுடு தண்ணியில் போட்டு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போது இது வெந்துருச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஜல்லடையில் அதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். ஃபில்டர் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக தணுத்த தண்ணியும் விட்டு எடுத்துட்டோன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாது. ஸோ இதை ஃபில்டர் பண்ணுறது ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். இந்த நூடுல்ஸு நமக்கு ரொம்ப லென்த்தியாக வேண்டாம்னா ஏதாவது புது சிசர்ஸ் வச்சு அதை கொஞ்சம் கட் பண்ணி விட்டுடலாம். ஸோ ரொம்ப நீளமாட்டு இல்லாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஃபேன் கீழே கொண்டு போய் ஆற வச்சிடலாம். இப்போ அடுத்தது நமக்கு தொக்கு ரெடி பண்ணி எடுக்கணும். இது இன்னும் கொஞ்சம் தண்ணியெலாம் வற்றிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா வற்றட்டும். இதில் தேவைக்கு உப்பும் நம்ம சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக புதினா கடைசியாக சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தொக்கு ரெடி ஆகிடுச்சு. அதை அந்த ஆற வச்சிருக்கிற நூடுல்ஸில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கிளறி எடுக்கணும். இந்த தொக்கும் ஆறின பிறகு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து நல்லா ஆற வச்சு இன்னொரு பாத்திரத்தில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றலாம். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, லஞ்சுக்கு, இல்லை டின்னருக்கு எதுக்குனாலும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி இதுதான் எங்களோட லஞ்சு ரெசிபி. இதை ஸ்வீட் டொமேட்டோ சாஸை யூஸ் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியை நீங்களும் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கிட்டு சமையல்.